Hi students, இன்னைக்கு chapter 5 numerical methodsல exercise 5.2ல 5 and 7 பார்க்கலாமா? Very important exercise. In an examination, the number of candidates who secured marks between certain interval were as follows. ஒரு தேர்வில் குறிப்பிட்ட இடைவெளிக்குள் மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டெல்டாக்கு பேர் பேக்வேர்ட் டெல்டா. அதாவது நம்ம நார்மலாக ட்ரையாங்கிள் மாதிரி போடுவீங்களே அது ஃபார்வர்ட் டெல்டா, இது வந்து பேக்வேர்ட் டெல்டா. ஸோ இது நெஃப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பெண்கள் மார்க்ஸ், மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 0 to 19 வந்து 41, 20 to 39 வந்து 62, 40 to 59 65, 60 to 79 50, 80 to 99 17. 70க்கு குறைவான மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whose marks are less than 70. மதிப்பெண்கள் மார்க்ஸு மாணவர்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்துக்குங்க. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த கிளாஸ் இன்டர்வல் டைப் வருதுங்க இல்லையா, அது இந்த 0 to 19 இருக்கு இல்லையா, அது வந்து லெஸ் தென் 20 அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 விட கம்மியாக இருக்கிறது அங்கே இருக்குன்னு அர்த்தம். லெஸ் தென் 40னா 40 விட கம்மியாக இருக்கிறது இந்த டைப்பில் இருக்குன்னு அர்த்தம். லெஸ் தென் 60னா 60 விட கம்மியாக இருக்கிறது அங்கே இருக்குன்னு அர்த்தம். லெஸ் தென் 80, லெஸ் தென் 100 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ லெஸ் தென் 20னா 20க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 19. 40க்கு முன்னாடி 39 இருக்கும். 60க்கு முன்னாடி 59 இருக்கும். 80க்கு முன்னாடி 79 இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சர்க்கிள் பண்ண வேல்யூஸ் எல்லாம் தான் எக்ஸோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ 79 99 போட்டாச்சு. அதோட கரஸ்பாண்டிங் ஒய் இருக்குல்லடாம்மா, ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே போட்டுருங்க 41ன்னு. அது நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போடணுடா அடுத்த இன்டர்வலுக்கு. சரிங்களா? 41 + 62 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து 103 அப்படின்னு போடணும். தேர்டு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 2 3 மூணுத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 2 வரைக்கும் ஆட் பண்ணி தான் 103 கிடச்சிச்சு. சரிங்களா? 40 to 59 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 1 2 3 ஆட் பண்ணணும். நம்ம 2 வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு அந்த 103யோடு இந்த 65 ஆட் பண்ணினோம்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து 168 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்து ஃபோர்த் ஒனுக்கு 1 2 3 4 வரைக்கும் போகணும். அது 60 to 79 அந்த இதுக்கு. ஸோ 168 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம். அதோடு இந்த 50 ஆட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ 218 அப்படின்னு போடலாம். லாஸ்ட் ஒன் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ 41 62 65 50 17 அதை ஆட் பண்ணி 4 வரைக்கும் நான் ஆட் பண்ணும்போது 218, அதோடு நம்ம 17 ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த இன்டர்வலுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 235. சரிங்களா? இப்போ நம்ம லெஸ் தென் 70 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது லாஸ்ட்டில் தான் ஆரம்பிக்குது இந்த 70ங்கிறது. அப்புறம் இது 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கான். 5 வேல்யூஸ்னால் நம்ம del 4y வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ 70க்கு குறைவான மதிப்பெண்கள் லெஸ் தென் 70. 70ங்கிறது பாருங்கள் பின்னாடியிலேருந்து வருது பாருங்கள், லாஸ்ட்லேருந்து வருது இல்லையா, பேக் சைடு வருது இல்லையா, அதனால் பேக்வேர்டு டிஃப்ரென்ஸ் டேபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ லாஸ்ட்டு டேர்மை நம்ம வந்து எடுத்துக்கணும். கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் லாஸ்ட்டு டேர்மை தான் நம்ம எடுத்துக்கணும். பேக்வேர்டுன்னா லாஸ்ட்டு, ஃபார்வேர்டு அப்படின்னா ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் பின்னோக்கு வேறுபாட்டு அட்டவணை அப்படின்னு போடுறோம். பின்னோக்கு வேறுபாட்டு அட்டவணை. ஸோ எக்ஸோட வேல்யூ அவனே கொடுத்துருந்தான் 70 லெஸ் தென் 70 அப்படின்னு கொடுத்துருந்தனால, ஸோ எக்ஸ் வந்து 70. எக்ஸுங்கிறது நம்ம பேக் சைடு ஆரம்பிக்கிறனால லாஸ்ட் வேல்யூ அதுதான் எக்ஸ்என்ங்க. லாஸ்ட் வேல்யூ தான் எக்ஸ்என். அது கரஸ்பாண்டிங் 235 இருக்குல்லையே, அது வந்து ஒய்என். ஓகேவா? ஸோ எக்ஸ்என் வந்து 99. ஹச் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 39ல் 19 போச்சுன்னா 20 கிடைக்கும். 59ல் 39 போச்சுன்னா 20 கிடைக்கும். ஸோ வந்து ஹச் வந்து 20. இந்த ஃபார்வேர்ட் பேக்வேர்டில் பார்த்திங்கன்னா இன்டர்வல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்டாமா, 10 20 30 40 அப்படின்னு தான் போகும். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 20 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறலாம். n = x - xn / h. ஸோ 70 - 99/20. ஸோ -29/20. ஸோ மைனஸை போட்டுட்டு கால்குலேட்டரில் வெறும் நம்பர் மட்டுமே போட்டு டைப் பண்ணுங்கள்.
ஸோ 29/20 போட்டிங்கன்னா 1.45 கிடைக்கும். நெகட்டிவில் இருக்கனால நெகட்டிவ் போட்டுருங்க. ஸோ நம்ம இப்போ போட்டு பார்த்துடலாம். எக்ஸு ஒய் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ டெல் ஒய் போக்கணும். சரியா? இந்த வேல்யூஸ்லாம் ஆக்குபை பண்ணி அங்கே எழுதிட்டேன். ஓகே, டெல் ஒய் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்போவுமே இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணணும். செகண்ட் டேர்ம் சைனை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ்னால் மைனஸ்ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ 103 - 41 அப்படின்னா 62, 168 - 103 அப்படின்னா 65, 218 - 168னா 15, 235 - 218னா 17, 103 - 41 62, 168 - 103 65, 218 - 168 equal to 50, 235 - 218 equal to 17. இதில் சென்டரில் தான் எழுதணும். அடுத்து டெல் ஸ்கொயர் ஒய் பார்ப்போம். 65 - 62 ஸோ 3, 50 - 65 ஸோ நெகட்டிவ் தான் பெருசாக இருக்குது. ஸோ -15, 17 - 50 ஸோ நெகட்டிவ் தான் இதுக்கும் வரும். -33, 65 - 62 3, 50 - 65 -15, 17 - 50 வந்து -33. ஓகேவா? இது எல்லாமே பாசிட்டிவில் இருந்தனால நம்ம ஃபஸ்ட் வேல்யூவை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொன்றுக்கும் கீழே உள்ளது செகண்ட் நம்பர், மேலே உள்ளது ஃபஸ்ட் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா -15 - 3 ஸோ -18, -33 + 15 மாறிடும். -33 + 15 ஸோ -18, -15 - 3 ஸோ -18, -33 அது சைன் சேஞ்ச் பண்ண சொன்னோம் இல்லையா? ஸோ +15 எழுதி காமிச்சிட்டேன் பாருங்கள். -33 ப்ளஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா பாசிட்டிவ் அப்படின்னு போட்டுருங்க. இது வந்து -15 இருக்குது செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் 3 இருக்கனால -3 போட்டாச்சு. செகண்ட் நம்பர் சைன் என்னவோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஃபஸ்ட் நம்பர் தான் மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே பதிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி செஞ்செல்லாம் பார்க்க வேணாம். இது -18 + 18 ஆகிடும். அதனால் 0 இதோட வேல்யூ. ஓகே, -18 + 18 ஸோ தேர்ஃபோர் 0. சரிங்களா? சார் டெல் 4y வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார்முலாவும் டெல் 4y வரைக்கும் எழுதிட்டேன். சரிங்களா? என்னோட வேல்யூ வந்து -1.45, ஒய்எனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 235. ஏன்னா கரஸ்பாண்டிங் எக்ஸ்என் வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டெல் ஒய்என், டெல் ஸ்கொயர்ட் ஒய்என் இது மாதிரி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒய்என் வந்து 235, டெல் ஒய்என் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17, டெல் ஸ்கொயர்ட் ஒய்என் வந்து -33, டெல் கியூ வந்து -18, டெல் 4 வந்து 0. பேக்வேர்டு அப்படிங்கிறனால லாஸ்ட்டில் உள்ளதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கணுண்டாமா. சரிங்களா? ஃபார்வர்ட்னா ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அது மாதிரி லாஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கணும். இது x0 y0. இப்போ நம்ம xn yn தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ xn yn, ஸோ 17 வந்து டெல் yn, அது டெல் ஒய்என், -33ங்கிறது டெல் ஸ்கொயர்டு ஒய்என், இது வந்து டெல் 3 ஒய்என் 18ங்கிறது -18, இது 0ங்கிறது டெல் 4 ஒய்என். அங்கே டெல் ஒய்னா, டெல் ஸ்கொயர்டு ஒய்னா, டெல் கியூப் ஒய்னான்னு போட்டிங்களா? அது ஃபஸ்ட்டு. இதில் லாஸ்ட்டாக உள்ளது ஒய்என்னு வச்சுக்கணும். சரியா? ஸோ டெல் ஒய்என்ங்கிறது 17, டெல் ஸ்கொயர்டு ஒய்என்ங்கிறது -33, டெல் கியூப் ஒய்என் அப்படிங்கிறது -18, டெல் 4 ஒய்என் வந்து 0. சரியா? அதோட ஃபார்முலாஸு கீழே எழுதிட்டேன். ஏதாவது பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸு இன்டர்போலேஷன் ஃபார்முலா, கிரிகோரியின் பின்னோக்கு சூத்திரம் y = f(70). இதில் ஃபார்முலா சொல்ல இதில் n, n+1, n+2, n+3 அந்த ஆர்டரில் போயிட்டே இருக்குண்டாமா. அங்கே n, n-1, n-2 போட்டிங்களா? அங்கே y0, டெல் y0, டெல் ஸ்கொயர் y0 போட்டிங்க. இங்கே yn, டெல் yn அந்த மாதிரி போகும். ஸோ ஒய்எனோட வேல்யூ 235 போட்டாச்சு. ப்ளஸ் என்னோட வேல்யூ -1.45 டிவைடட் பை 1 ஃபேக்டர்லாம் 1 போட்டாச்சு. டெல் ஒய்எனோட வேல்யூ வந்து 17. ஓகேவா? ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து -1.45, n+1 அப்படின்னா -1.45 + 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 2, டெல் ஸ்கொயர்ட் ஒய்என் அதோட வேல்யூ வந்து -33, ஸோ இன்ட்டு -33 ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து என்ன -1.45 into n+1, so -1.45 + 1 into n+2, so -1.45
ப்ளஸ் 2 இன்ட்டு டெல் கியூப் ஒய்எனோட வேல்யூ -18. ஸோ இன்ட்டு -18 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னால் 6. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுட்டு என்னோட வேல்யூ -1.45 n + 1 அப்படின்னா 1.45 + 1 -1.45 + 1 n + 2னா -1.45 + 2 n + 3னா -1.45 + 3 ஹோல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல்னால் 24. அந்த del4yn அப்படிங்கிறது அதோட வேல்யூ வந்து 0. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 பை எனிதிங் 0 தான். ஸோ டோட்டலி அதோட வேல்யூ வந்து 0. ஸோ லாஸ்ட் வந்து என்ட்ரி வந்து நம்ம 0. ஸோ அது போட்டாலும் ஒன்று தான், போட்டாட்டியும் ஒன்று தான் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ 235 இது பாருங்கள், நியூமரேட்டரில் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, அதனால் மைனஸ் சைனை உடனே போட்டுருங்க. ஆட் நம்பர்ஸில் மைனஸ் வந்தால் மைனஸ், ஈவன் நம்பர்ஸில் மைனஸ் வந்தால் ப்ளஸ். நியூமரேட்டர்லையும் இந்த கொஷினில் பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைன் வராது. ஸோ நியூமரேட்டரில் எத்தனை மைனஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க, ஒரு மைனஸ் இருந்துச்சு, அதனால் மைனஸ் போட்டுட்டு கால்குலேட்டரில் 1.45 × 17 அப்படின்னு போட்டிங்கன்னா 24.65 கிடைக்கும். அதை டிவைட் பை 1 பண்ணிங்கனாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ அப்படியே போட்டாச்சு. சரிங்களா? சப்போஸ் ஈவன் நம்பரில் 2 நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஈவன் நம்பர்னு அர்த்தம் இல்லையா, இரட்டைப்படையில், அப்போ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அந்த நெகட்டிவை கவுண்ட் பண்ணிகிட்டே போகணும். சரியாடாமா? ஸோ -1.45 போட்டுட்டு -1.45 + 1 போட்டிங்கன்னா -0.45 இன்ட்டு அந்த -33 இருக்குது, டிவைடட் பை அந்த 2 போட்டுட்டோம், ஹோல் டிவைடட் பை ப்ளஸ் -1.45 -1.45 + 1 அப்படின்னா -0.45 -1.45 + 2 அப்படின்னா 0.55 இன்ட்டு -18 ஹோல் டிவைடட் பை 6. லாஸ்ட் வேல்யூ தான் நான் 6. லாஸ்ட் வேல்யூ தான் என்ன சொன்னேன், 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணினாலும் அதோட வேல்யூ 0 தான். அதனால் நீங்கள் போட வேணாம், கண்ணை மூடிட்டு 0 போட்டுடலாம். 0 பை எனிதிங்னாலும் அதோட வேல்யூ 0 தான். ஸோ ப்ளஸ்ஸு 0ன்னு போட்டு காமிச்சாலும் பரவாயில்ல, இல்லை போடாமல் ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ 235 -24.65. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 நெகட்டிவ்ஸ் வருது பாருங்கள், 3 இருக்கா நெகட்டிவு, அப்போ ஒத்தப்படை தானே. ஒத்தப்படையில் வந்தால் மைனஸ் போடணும்னு சொன்னேன், ஆட் நம்பர்ஸில் வந்தால் மைனஸ் போட்டுடணும். கண்ணை மூடிட்டு மைனஸ் போட்டுட்டு இப்போ கால்குலேட்டரில் எப்படி போட்டிங்கன்னா 1.45 × 0.45 × 33 அப்படின்னு போடணும். அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 21.5325 அப்படின்னு கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள் 1 2 3 அதுலேயும் 3 மைனஸ் வருது, அப்போ ஆட் நம்பர் ஒற்றைப்படை, அதனால் மைனஸ் சைனை போட்டுருங்க. போட்டுட்டு 1.45 × 0.45 × 0.55 × 18 அப்படின்னு கால்குலேட்டரில் பிரிண்ட் பண்ணுங்கள் வரிசையாக. இன்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் அது பண்ணிங்கன்னா 6.45975 6.45975 ஹோல் டிவைடட் பை 6. ஸோ 235 24.65. இப்போ மைனஸ் சைனை போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் கால்குலேட்டரில் எப்படி போடணும்னா 21.5325 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 10.76625 கிடைக்கும். அடுத்து மைனஸ் சைனை போட்டுறீங்க, 6.45975 அப்படின்னு போட்டுட்டு ஹோல் டிவைட் பை 6 போட்டிங்கன்னா 1.076625 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 235 -24.65 -10.76625 -1.076625 அப்படின்னு கால்குலேட்டரில் அப்படியே ஒன்னாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து 198.507125 அப்படின்னு கிடைக்குண்டாமா. இந்த கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பரை தான் பிரிண்ட் பண்ணணும். நெகட்டிவ் நம்பர் ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எது பாசிட்டிவ் வருதோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 235ன்னு ஜஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் அப்படின்னு போடுங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். எடுத்தோடனே நெகட்டிவ் நம்பர் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 235 இல்லாமல் அந்த -24.65 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் -24.65 போடாதீங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் அதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 ப்ளஸ்ஸாக மைனஸாக போடுங்க. ஓகேவா? இது வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம், மாணவர்களின் எண்ணிக்கை, அதனால் ரவுண்ட் அப் பண்ணிடணும்.
ஸோ 198.5 மோர் தென் 5 ஆர் 5 ஆர் மோர் தென் 5னா ஒன்று ஆட் பண்ண சொன்னேன். ஸோ 199. 70க்கு குறைவான மதிப்பெண் பெற்றவர் மாணவர்களின் எண்ணிக்கை 199. The number of students who have scored below 70 are 199. சரிங்களா? The following data gives the melting point of a alloy of lead and zinc where T is the temperature in degree C and P is the percentage of lead in the alloy. உலோகம் மற்றும் துத்தநாகத்தில் உள்ள காரியத்தின் உருகு நிலை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. T என்பது வெப்பநிலை பாகையில் மற்றும் P என்பது உலோகத்தில் காரியத்தின் சதவீதம். ஸோ P வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், T ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் லெட் பி எக்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் பி ஒய். ஸோ P வந்து எக்ஸு, T வந்து ஒய். இது 40க்கு 180 கொடுத்துருக்கா, 50க்கு 204, 60க்கு 226, 70க்கு 250, 80க்கு 276, 90க்கு 304. ஸோ 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காடா. அப்போ ∆φy வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ∆φy வரைக்கும் இதில் 84% காரியம் கொண்ட உலோகத்தின் உருகும் நிலையை காண்க. ஃபைண்ட் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த கண்டெயின் 84% லெட் அப்படின்னு சொல்லியிருக்கா. 84ங்கிறது நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். 80 to 90 அந்த இன்பிட்வீனில் வருது. 80 to 90 அங்கே வரனால நம்ம பேக்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். 80 to 90 அந்த இடத்துல தான் நமக்கு 84 இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து வரனால பேக்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா, பேக்வேர்டு டிஃப்ரென்ஸ் டேபிள் பார்க்கணும். பின்னோக்கு வேறுபாட்டு அட்டனை ஃபார்முலாவும் பேக்வேர்டு ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். சரியா? சிக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ∆φy வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து அவனே கொடுத்துருந்தா கொஷினில் 84 அப்படின்னு. எக்ஸனுங்கிறது லாஸ்ட்டு டேர்ம், அதாவது 90 தான் எக்ஸன்னு. ஹச் பார்த்தீங்கன்னா 40, 50, 60 அப்படின்னு போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கரஸ்பாண்டிங் ஒய்என் 304ங்கிறது, எக்ஸனுங்கிறது 90, ஹச்சுங்கிறது 40, 50, 60, 70 அப்படின்னு போகுது இல்லையா. அப்போ 10 ஆட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அதனால் ஹச் வந்து 10. ஸோ இன்டர்வல்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அது கிரிகோரி ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்டு. ஸோ இந்த டைப்பில் தான் நீங்கள் போடணும். ஸோ n is equal to x minus xn by h. 84 minus 90 divided by 10. ஸோ minus 6/10. ஸோ minus 0.6. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. ஸோ 0 ஃபேக்டர் 1 ஃபேக்டர்லாம் 1, 2 ஃபேக்டர்லாம் 2, 3 ஃபேக்டர்லாம் 6, 4 ஃபேக்டர்லாம் 24, 5 ஃபேக்டர்லாம் 120, 6 ஃபேக்டர்லாம் 720, 7 ஃபேக்டர்லாம் அந்த 720 × 7 அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூஸு ஒய்யோட வேல்யூஸ்லாம் நம்ம அப்படியே இந்த காலத்தில் ஆக்குபை பண்ணிடலாம். ஓகேவா? 90க்கு 304. சரியாடாமா? இப்போ நம்ம ∆y, ∆2y, ∆3y அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது எக்ஸ்என் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டு தானே வருது, ஏன்னா 84 அங்கே லாஸ்ட்டாக இருக்கனால லாஸ்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ∆y, ∆2y, ∆3y, ∆4y, ∆5y அப்படின்னு பார்க்குறோம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஒவ்வொன்றுக்கும் கீழே வரும்பொழுது கீழே உள்ளது செகண்டு, மேலே உள்ளது ஃபஸ்ட்டு. கீழே உள்ளது என்ன செய்யணும் அது அப்படியே வச்சுக்கணும். மேலே உள்ளது ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ். அப்படியே நீங்கள் உடனே சடனாக நீங்களே அப்படி நினைவு வச்சுக்கணும். சரியா? பிரிண்ட் பண்ணும்பொழுது கால்குலேட்டரில் அப்படி பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ 204ல் 180 போச்சுன்னா 24, 226ல் 204 போச்சுன்னா 22, 250 மைனஸ் 226 அப்படின்னா 24, 276 மைனஸ் 250 அப்படின்னா 26, 304 மைனஸ் 276 அப்படின்னா 28. ஓகேவா? புரியுதா? 204 மைனஸ் 180 அப்படின்னா 24, 226 மைனஸ் 204 அப்படியே நான் எப்படி நான் வாயால் ரீட் பண்ணுறனோ அதே மாதிரியே கால்குலேட்டரில் பிரிண்ட் பண்ணணும். 276 மைனஸ் 250 அப்படின்னா 26 அப்படின்னு கிடைக்கும். 304 மைனஸ் 276 அப்படின்னா 28. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ∆2y பார்க்கலாம். 22 மைனஸ் 24 அப்போ -2, 24 minus 22, so 2, 26 minus 24, 2, 28 minus 26, so 2.
இது டெல் ஸ்கொயர்டு ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டெல் கியூப் ஒய் பாருங்கள், இதெல்லாம் சென்டராக தாண்டா போட்டுட்டு வரணும், அதையும் நல்லா நினைவு வச்சுக்கணும். ஸோ 2 + 2, ஸோ 4, 2 - 2 0, 2 - 2 0, 2 + 2 4, 2 - 2 0, 2 - 2 0. தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக மாற்றி தான் 4 போட்டேன். இப்போ பாருங்கள் செகண்ட் டேர்ம் வந்து 0, ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அதனால் மைனஸ்ன்னு மாற்றிட்டேன். ஸோ 0 - 4 வந்து -4, 0 - 0 0. இப்போ 0 + 4ன்னு வந்துடும். ஸோ 4 ஆன்சர். ஓகேவா? புரியுதாடாமா? ஸோ இது ஒய்என் லாஸ்ட் வேல்யூவாக அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த ஃபார்முலாவில். ஸோ இது ஒய்என், இது டெல் ஒய்என், இது டெல் ஸ்கொயர்டு ஒய்என், டெல் கியூப் ஒய்என், டெல் 4 ஒய்என், டெல் 5 ஒய்என். அங்கே எப்படி எழுதிவீங்க? ஃபார்வர்ட்னா டெல் ஸ்கொயர்டு ஒய்னா, டெல் கியூப் ஒய்னா, டெல் 4 ஒய்னாட் அப்படின்னு எழுதுவீங்களே. ஸோ டெல் 5 ஒய்என் வரைக்கும் நான் ஃபார்முலா எழுதி காமிச்சிருக்கேன். y is equal to f of x is equal to yn plus n by 1 factorial into del yn plus n into n plus 1 by 2 factorial into del squared yn plus n into n plus 1 into n plus 2 divided by 3 factorial into del cube yn plus n into n plus 1 into n plus 2 into n plus 3 divided by 4 factorial into del 4 yn plus n into n plus 1 into n plus 2 into n plus 3 into n plus 4 வரணுண்டாமா into del 5 yn divided by 5 factorial. So, y is equal to f of 84க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ f of 84 போட்டாச்சு. என்னோட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -0.6ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஒய்யனோட வேல்யூ 304, டெல் ஒய்யனோட வேல்யூ 28, del squared yn அதோட வேல்யூ 2, del cube and del 4 ரெண்டுமே வந்து அதோட வேல்யூ வந்து 0, del 5 yn வந்து 4. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணுண்டா பக்கத்தில். சரிங்களா? இப்போ n வந்து என்ன? -0.6, yn வந்து 304. ஸோ 304 ப்ளஸ் என்னோட வேல்யூ -0.6 into del y 1 ஃபேக்டரில் 1 போட்டுடலாம், into del yn வந்து 28. ஸோ ஹோல் டிவைடட் பை 1 அப்படின்னு கூட போட்டுடலாம். ப்ளஸ் n வந்து -0.6, n + 1 அப்படின்னா -0.6 + 1 ஹோல் டிவைடட் பை 2 ஃபேக்டரில்னா 2, del squared ynோட வேல்யூ 2 ப்ளஸ் del cube yனும் இந்த del 4 yனும் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிருக்கடாமா. 0ன்னு போட்டால் 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு 0 தாண்டா கிடைக்க போகுது. அதனால் நான் வந்து 0 நான் என்னால் என்ட்ரியே பண்ணலை, மிஸ் வந்து அதனால் நான் 0 அப்படின்னே என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா del cube yனோட வேல்யூ வந்து 0 ஆகிட்டதுனால 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ அதனால் அது 0 + 0 அப்படின்னு போட்டுட்டேன். சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல n + 4 வரணும், அதை நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னங்கிறது -0.6, n + 1 அப்படின்னா -0.6 + 1 இன்ட்டு -0.6 + 2 இன்ட்டு -0.6 + 3 இன்ட்டு -0.6 + 4 அப்படின்னு போட்டிருக்கணும். போட்டுட்டு இன்ட்டு அந்த 4 ஹோல் டிவைடட் பை 5 ஃபேக்டர்னால் 120. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது 304 அப்படின்னு போட்டுட்டு இதில் பாருங்கள் செகண்ட் டேர்மில் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, ஒற்றைப்படையில் இருக்குது, ஆன் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ மைனஸ் அப்படின்னு போட்டுருங்க கண்ணை மூடிட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சைனை போட்டுடணும். சரிங்களா? எத்தனை மைனஸ் இருக்குன்னு பார்த்துணும். ஒரு மைனஸ் தான் இருக்கா, 1 3 5 அப்படின்னு அந்த கவுண்டிங்கில் ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா ஆன் நம்பர்ஸில் வந்தால் மைனஸ், ஈவன் நம்பர்ஸில் வந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ 0.6 × 28, 0.6 × 28 அப்படின்னு போட்டிங்கன்னா 16.8 கிடைக்கும். டிவைட் பை 1னா அதே தான் வரும். ஸோ 16.8 போட்டாச்சு. ப்ளஸ் -0.6, இங்கே இந்த 2 ஏன் நான் மிஸ்ஸு கேன்சல் பண்ணலன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் கேன்சல்லாம் பண்ண வேணாம், ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும். அதனால் இப்போ மிஸ் எப்படி சொல்லிடுறேனோ அதே மாதிரியே பார்த்துக்கோங்க. -0.6 + 1 வந்து 0.4 இன்ட்டு அந்த 2 ஹோல் டிவைட் பை 2 போட்டாச்சு.
நெக்ஸ்ட் வந்து 0 0ன்னு இருக்கிறனால நான் அதை வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன், வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து -0.6 -0.6 + 1னா அப்போ 0.4 -0.6 + 2 அப்படின்னா 1.4 -0.6 + 3 அப்படின்னா 2.4 -0.6 + 4 அப்படின்னா இந்த n+4 போட்டேன் பாருங்கள் ஃபார்முலாவில். ஸோ -0.6 + 4ன்னு வரும். ஸோ -0.6 + 3 அப்படின்னா 2.4 வரும். -0.6 + 4 அப்படின்னா 3.4 வரும். இன்ட்டு அந்த 4 ஹோல் டிவைடட் பை 120. ஸோ 304 -16.8 நியூமரேட்டரில் பாருங்கடா, ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, ஒன்லி 1. ஸோ மைனஸ் போட்டாச்சு. 0.6 × 0.4 × 0.2 அப்படின்னு கால்குலேட்டரில் பிரிண்ட் பண்ணணும். மிஸ் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரியே போடணும். ஸோ 0.48 கிடைக்குது. ஹோல் டிவைட் பை 2 போட்டுருங்க. அடுத்தது மைனஸ், ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கணும் இந்த லைனில். இது எல்லாமே பாசிட்டிவ், ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் போட்டுருங்க. இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா 0.6 × 0.4 × 1.4 × 2.4 × 3.4 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா அதோடைய ஆன்சர் 10.96704 ஹோல் டிவைடட் பை 120 அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 304 -16.8 மைனஸ் அப்படின்னு போட்டுருங்க. 0.48 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.24 மைனஸ் 10.96704 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 120 அப்படின்னு போட்டிங்க, டிவைடட் பை 120 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.091392 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எப்படி போட்டிங்கன்னா 304 -16.8 -0.24 -0.091392 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா 286.868608 அப்படின்னு கிடைக்கும். Therefore, y of 84 is equal to 286.868608 degree Celsius. Okay, thank you students.